வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மரணப்படுக்கையில் தந்தைக்கு செய்து கொடுத்த சத்தியம். விஜய் டிவி தொகுப்பாளினி டிடி சொன்ன உருக்கமான விஷயம். சோசியல் மீடியாவில் வெளியான அவங்க கொடுத்த பேட்டி. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மரணப்படுக்கையில் தந்தைக்கு செய்து கொடுத்த டிடி தன் அப்பாவுக்காக செய்து கொடுத்த சத்தியம் குறித்து முதலாக மனம் திறந்து டிடி அளித்திருக்கும் பேட்டி தற்போது இணையதளத்தில் வைரல் ஆகி வருகிறது. விஜய் தொலைக்காட்சியில் எத்தனை தொகுப்பாளினிகள் இருந்தாலும் அன்றும் இன்றும் என்றும் ரசிகர்களுக்கு ஃபேவரட் தொகுப்பாளினியாக திகழ்ந்து வருவாங்க தான் டிடி என்கிற திவ்யதர்ஷினி. அந்த அளவுக்கு இவங்க தன்னுடைய திறனாலும் சுட்டித்தனத்தாலும் அனைவரையுமே கட்டி இழுத்தாங்க. இப்படிப்பட்ட இவங்களுக்கு நிறைய இடையூறு வந்திருக்கு. மேலும் டிடி தன்னுடைய 5ஆம் வகுப்பு படிக்கும்போதே டிவி நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக சின்ன திரைக்கு அறிமுகமானாங்க. இவங்க வெள்ளித்திரை, சின்னத்திரை என எல்லா துறைகளும் ஒரு சின்ன திரைக்கு கலக்கியிருந்தாங்க. அதிலும் இவங்க விஜய் தொலைக்காட்சியில் காப்பி வித் டிடி என்ற நிகழ்ச்சி மூலம்தான் ரசிகர்கள் மத்தியில் மிக பிரபலம் அடைந்தாங்க. இதனைத் தொடர்ந்து இவங்க பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்காங்க. அதோடு இவங்க 22 வருடங்களுக்கு மேலாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதில் ஜாம்பவனாக இருந்து வராங்க. இத்தனை ஆண்டுகளாக சினிமா துறையில் இருந்தாலும் இளமை ததும்பும் முகம் பாவமுடைய திவ்யதர்ஷினி இதனுடைய டிடி கடந்த 2014ஆம் ஆண்டு ஸ்ரீகாந்த் ரவிச்சந்திரன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். டிடிக்கு அவரது கணவர் ஸ்ரீகாந்துக்கும் பிரச்சனைகள் ஏற்பட தொடர்ந்து அவர்களால் சில காலமாக தனியாகத்தான் வாழ்ந்து வந்தாங்க. அதன் பிறகு தன் இருவருமே பரஸ்பரமாக விவாகரத்து பெற்று பிரிந்தாங்க. இவர்களின் விவகாரத்து பலரும் பல்வேறு விதமான காரணங்கள் கூறி வந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி சினிமா துறையில் ஒரு வெற்றிகரமான பெண்மணியாக திகழ்ந்து வராங்க. டிடி கடைசியாக இவங்க நடிப்பில் வெளியாகியிருந்த படம் தான் காப்பி வித் காதல். இந்த படம் கலவையான விமர்சனத்தை பெற்று வந்தது. தற்போது இவங்க நிகழ்ச்சி சினிமா பிஸியாக இருக்காங்க. இடையில இவருக்கு காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதால் இவரது அதிகம் நேரம் நிற்க முடியாமல் இருந்தது. இதனால் இவர் பெரும்பாலும் சேரில் தான் அமர்ந்து கொண்டிருந்தாங்க. இந்த நிலையில் சமீபத்தில் பேட்டியளித்த டிடி, என்னுடைய தந்தை மரணப்படையில் இருக்கும்போது அவருக்கு சத்தியம் ஒன்று செய்து கொடுத்தேன். அப்போது இனி இந்த குடும்பத்தை நீ தான் பார்த்துக்கொள்ளணும் சொன்னாங்க. அதற்கு நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன் சொன்னேன். எமோஷனலாக பேசியிருந்தாங்க. தற்போது இவங்க சொன்ன விஷயம்தான் இணையதளத்தில் வைரல் ஆகி வருது. டிடி தந்தை இறந்து கிட்டத்தட்ட 19 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் 4 வருடங்களுக்கு முன்பு கூட டிடி அவருக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதி சோசியல் மீடியாவில் பகிர்ந்திருந்தாங்க. அதில் நீங்கள் உயிருடன் இருந்தபோது உங்களுக்கு ஒரு நல்ல சட்டை கூட வாங்கி கொடுக்கல. அதை நினைத்து நான் எப்போதுமே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களை மிஸ் செய்கிறேன். நான் சின்ன வயதிலிருந்து ஃபீஸ் கட்டுவதில் தொடங்கி காசோலை எழுதுவது நான் அனைத்துமே எனக்கு தன்னிச்சையாக செயல்பட சொல்லி கொடுத்துருக்கீங்க என்றெல்லாம் எமோஷனலாக எழுதியிருக்காங்க டிடி அவங்க. இப்போது அந்த கடிதம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்லாம் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.